ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோலார் லைட்டில் ஒரு பெரிய மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரி மாடல்ஸு, இதுக்கு உண்டான ஸ்பெக்கு என்ன, என்ன என்ன எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டெப்த்தாக பேசலாம். ஓகேங்களா, டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வாட் ஓட உங்களுக்கு வந்துடும். லித்தியம் அயன் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. 8000 mAh பவர் உள்ள ஒரு பேட்டரி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1 இயர் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க அண்ட் 12 hours பேக்கப்போட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரதர் சொல்லுவார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம இதோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி பார்ப்போம். என்ன ஸ்பெஷல் சோலார் லைட்னா அப்படின்னு பார்ப்போம். ஸோ சோலார் லைட்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, சூரிய வெளிச்சத்தில் சோலார் பேனல் மூலமாக பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு ஸோ நைட்டில் மோஷன் டிடெக்ஷன் நடக்கும். யாராவது அந்த பக்கமாக போகிறதா இருந்தால் அது லைட்டை பார்க்குற மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்போது நாட் ஓன்லி அந்த மோஷன் டிடெக்ஷன் மட்டும் கிடையாது, நம்ம எப்போவும் அது க்ளோ ஆகுற மாதிரி இருந்தால் கூட நைட்டில் அந்த மாதிரி நாங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நைட் டைமில் யாராவது மூவ் ஆனால் எரியும், இல்லைன்னா யாரும் நம்ம எப்போவும் எரியிற மாதிரி மோடில் கூட இந்த சோலார் லைட்டை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த லைட் பார்த்தீங்கன்னா இங்கே மோஷன் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் ஸ்விட்சு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னா, நம்ம சூரிய வெளிச்சத்தில் இங்கே லைட் பட்டு இது சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம டே டைமில் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், நைட் டைமில் உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஆனில் இருக்குது. ஸோ நம்ம சோலார் பேனலு க்ளோஸ் பண்ணதுனால அது நைட் டைம் நினச்சிட்டு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க, ரிமோட் வைஸ் கூட இதை ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை பட்டன் வைஸ் கூட இதை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் ஆகிட்டோம் பாருங்கள். ஸோ இதோட பிரைட்னஸ் கூட நீங்கள் பார்க்கலாம், நல்ல பிரைட்னஸோடு இருக்கும். அதே மாதிரி நல்ல குவாலிட்டி. ஸோ 8000 mAh பேட்டரியோட 12 hours பேக்கப் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் ரொம்ப கம்மி, எங்கேயும் வயர் தேவையில்லை. நம்மளுக்கு எங்கே வெளிச்சம் வருதோ அங்கே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொட்டை மாடியில் யூஸ் பண்ணலாம், இதை கார்டன்ஸில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஃபீல்டு வச்சுருக்கோம், அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். வெளிச்சம் வரைக்கும் நைட் டைமில் உங்களுக்கு லைட் கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வராண்டாவில் யூஸ் பண்ணலாம், ஷாப் டிஸ்பிளேவாக கூட யூஸ் பண்ணலாம், ஷாப்புக்கு வெளியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸே கிடையாது, டே டைமில் சார்ஜ் ஆகும், நைட் டைமில் அதுவே ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி தள்ளு வண்டி வச்சுருக்கவங்க கூட நம்ம பேட்ரி வச்சுக்கிட்டு எக்ஸ்டர்னலாக அவங்க ஒரு பல்ப் வச்சுக்கிட்டு லைட் கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் லைட் கொடுக்கும். ஸோ டே டைமில் சார்ஜ் ஆகிடும், நைட் டைமில் அவங்களுக்கு அந்த லைட்டாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் இதோட யூசேஜ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்சார் யூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 hours ஆன் ஆகிற சென்சார் 1ல் இருந்து ஆஃப் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 hours டைமிங் மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிமோட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை மேனுவலாக கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிமோட்டில் எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணியிருக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. செம பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சோலார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டிசைன் பண்ணதே பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 8000 mAh பேட்டரி. ஒரு பவர் பேங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஃபோனுக்கு உண்டான பவர் பேங்க் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்குண்டான பவர் என்னவோ அந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணணும்னா கொஞ்சம் ஹெவியான சோலார் தான் கொடுத்துருக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் பெரிய பேனலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லைட்டு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி பேட்டரியும் பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, நார்மல் இப்போது சின்ன சின்ன சோலார்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங் இருக்காது இது கம்பேர் பண்ணும்போது. ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சோலார் லைட்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும் மாடல். இதை விட பெஸ்ட்டு நார்மலி இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுதான் மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு உண்டான ரேட் என்ன, எம்ஆர்பி என்ன ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எங்கே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்க முடியாது,
அதோட ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டு வெளியே எலக்ட்ரிசிட்டி நம்ம அங்கேருந்து வயரிங் கொண்டு வர முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அதுவாக எரியும், அதுவாக உங்களுக்கு எனர்ஜி கன்வர்ஷன் ஆகிடும். ஈஸியாக உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கன்வர்ஷன் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சேமிப்பு. கன்சப்ஷன் பண்ணணும்னா எப்படியும் நமக்கு லைட்டு கனெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆகும் அண்ட் பைசா ஆகும் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நம்ம கட் டவுன் பண்ணுறதுக்கு தான் நம்ம சோலார் சிஸ்டம், சோலாரோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம இந்த சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சோலார் லைட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட எம்ஆர்பி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2500 ருபீஸ்க்கு எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுத்துடலாம். இது ஜஸ்ட் 1400 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஆஃபர் ப்ரைஸில் 1400க்கு கொடுத்துட்ருக்கோம். கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? ஸோ 1400க்கு இது ஒரு நல்ல ஆஃபர் தான். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.